அப்படிப்பட்ட அந்த தாண்டீஸ்வரத்தை தான் குடுமியான் மலையிலே இருந்து தன்னுடைய தீட்சண்யமான அந்த பார்வையால, தீர்க்க தரிசனமான பார்வையால சுவாமிகள் பார்க்கிறார். பார்க்கிற பொழுது அவருக்கு தெரியுது அங்க ஒரு பெரிய தாண்டி மரம் அப்படின்ற மரம் பட்டு போய் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். ஒரே மரத்துல 4 பக்கத்துலயும் வரக்கூடிய 4 விதமான பழங்கள் வேற வேற சுவையில இருக்கு அப்படிங்கிற பொழுது இவருக்கு ஆச்சரியமா இருந்தது. இது என்ன இப்படி ஒரு வித்தியாசமான மரமா இருக்கே அப்படின்னு அங்க அவர் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அந்த மரத்தினுடைய அடியில சனீஸ்வர பகவான் தோன்றுகிறார். எப்போ நீ இங்க வந்து இந்த தாண்டி மரத்தினுடைய நிழலை அந்த காற்றை சுவாசிச்சிட்டியோ, தாண்டி மரத்தை ஒரு முறை சுற்றி வந்துட்டியோ, இனி உன்னிடமிருந்து நான் விலகி விடுவேன் அப்படின்னு சனீஸ்வரன் அருள்பாலிக்கிறார். நலமகாராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. இது என்ன மரம்னே தெரியாம நாம வந்தோம் அப்படின்னு சொல்லி. அப்போ சனீஸ்வரன் சொல்றார், இந்த தாண்டி மரத்திற்கு என்னுடைய தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை விலக்கக்கூடிய, காப்பாற்றக்கூடிய வலிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஸ்ரீ சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகளுடைய முதல் 2 படைவீடுகளை பற்றி நாம இதுக்கு முன்னாடி சிந்திச்சோம். இப்போ 3வது படைவீடு, அந்த ஊருக்கு பெயர் தாண்டீஸ்வரம் அப்படிங்கிறது. குடுமியான் மலையில மலை மேல உட்கார்ந்து அத்திமரத்தடியில தவம் செய்தாருன்னு சொன்னோம் இல்லையா? அப்படி அவர் தவம் செய்துட்டு இருந்த பொழுது அங்கே இருந்து அவருடைய பார்வை 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தாண்டீஸ்வரத்தின் மேல படுது. இந்த தாண்டீஸ்வரம் அப்படிங்கிற பெயர் ரொம்ப வித்தியாசமானது. இது ஒரு பெரிய புராணத்துல வரக்கூடிய முக்கியமான இடம். எந்த புராணம்னா நளமகா புராணம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நளமகாராஜாவுக்கு சனீஸ்வரன் வந்து பிடிச்சு அதுக்கப்புறம் அவரை விட்டுட்டு நளமகாராஜா அவர் வாழ்க்கையில மீண்டு எழுந்து வந்த அந்த புராணம் இருக்கு இல்லையா? அதுல இந்த தாண்டீஸ்வரம் தலம் ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தாண்டீஸ்வரத்தை தான் குடுமியான் மலையிலே இருந்து தன்னுடைய தீட்சண்யமான அந்த பார்வையால, தீர்க்க தரிசனமான பார்வையால சுவாமிகள் பார்க்கிறார். பார்க்கிற பொழுது அவருக்கு தெரியுது அங்க ஒரு பெரிய தாண்டி மரம் அப்படின்ற மரம் பட்டு போய் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். இப்ப அங்கே இருந்து புறப்பட்டு தாண்டீஸ்வரத்துக்கு வருகிறார் சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகள். அங்க வந்து அந்த பட்டு போயிருக்கிற மரத்தினுடைய பொந்துக்குள்ள உட்கார்ந்து தவம் செய்கிறார். இந்த தாண்டி மரத்தினுடைய வரலாறு என்னன்னு பார்த்துடலாமா? நளமகாராஜா அவருடைய கர்மவினை காரணமாக சனீஸ்வரனால பீடிக்கப்பட்டார். அவருடைய காலத்துல அந்த 7.5 ஆண்டுகளும் அவர் வேற ஒரு நாட்டுல போய் பணியாளா இருக்கணும்னு இருந்தது இல்லையா? அப்படி வேற ஒரு நாட்டுக்கு அவர் போனது அயோத்தி மாநகரத்தை அப்போ ஆட்சி செய்து கொண்டிருந்த உத்தர மகாராஜாவுக்கு தேரோட்டியாக போறார். தேரோட்டினா தேரோட்டி மட்டும் இல்லை, அங்க உள்ள எல்லா எடுபடி வேலையும் அவர் தான் செய்யணும். ஒரு நாட்டுக்கு பெரிய மகாராஜாவா இருந்தவர் இன்னொரு நாட்டுல போய் எடுபடி வேலை செய்யறாருன்னா அதுதான் நேர கொடுவினைன்னு சொல்றது. ஒரு பெரிய ஒரு பொறுப்புல இருந்து ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சியா இருக்கிறவங்களை கூட சனீஸ்வரனுடைய அந்த பார்வை ரொம்ப கீழே இறக்கிரும் அப்படின்னு அதுக்கு தானே உலகமே பயந்துட்டு இருக்கு இப்போ. ஆனால் நளமகாராஜா இந்த உத்தரராஜாவினுடைய அரண்மனையில போய் வேலை செய்த பொழுதும் அவருடைய வேலையில அவர் ரொம்ப கவனமாவே இருந்துட்டு இருந்திருக்கார். அந்த உத்தர மகாராஜா ஒரு முறை தன்னுடைய தேர்ல ஆகாய மார்க்கமா வந்துட்டு இருக்காரு. அந்த தேரை ஓட்டிட்டு வர்றது நளமகாராஜா தான், அதாவது பணியாள் வேஷத்துல இருக்கக்கூடியவர். அப்படி அவங்க பறந்து வந்துட்டு இருக்கிற பொழுது அந்த உத்தரராஜாவுடைய மேலாடை அங்கவஸ்திரம் இருக்குல்ல, அது காற்றுல பறந்து கீழே விழுகுது. அது வந்து விழுந்த இடம் இந்த தாண்டீஸ்வரம். இங்க கீழே போய் விழுந்துருச்சு, போய் எடுத்துட்டு வான்னு ராஜா சொல்றாரு. மேல இருந்து வருகிறார் நளமகாராஜா. வந்து பார்த்தா இந்த மரம் வித்தியாசமா இருக்கு. மரத்தினுடைய அந்த கிளைகள் 4 பக்கமும் பரவி இருக்கு, ஒரு குடை மாதிரி இருக்கு. வந்தவர் இந்த அங்கவஸ்திரத்தை மட்டும் எடுக்காம அப்படி சுற்றி பார்க்குறாரு. மரம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டா அங்க பழங்கள் பழுத்து இருக்கு. பசியா இருந்திருப்பார் போல. ஒரு பக்கம் பழம் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாரு. அந்த பழம் கசப்பா இருந்திருக்கு. அடுத்த பக்கம் பழத்தை எடுத்து சாப்பிட்றாரு, அது இனிப்பா இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் பழத்தை எடுக்கிற பொழுது அது புளிப்பா இருந்திருக்கு, இன்னொன்னு துவர்ப்பா இருந்திருக்கு. இப்படி ஒரே மரத்துல 4 பக்கத்துலயும் வரக்கூடிய 4 விதமான பழங்கள் வேற வேற சுவையில இருக்கு அப்படிங்கிற பொழுது இவருக்கு ஆச்சரியமா இருந்தது. இது என்ன இப்படி ஒரு வித்தியாசமான மரமா இருக்கே அப்படின்னு அங்க அவர் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அந்த மரத்தினுடைய அடியில
சனீஸ்வர பகவான் தோன்றுகிறார். தோன்றி நலமகாராஜாவுக்கு அருள் சொல்றார். என்னன்னா, நீ உனக்கு இத்தனை நாள் உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பீடிப்புனால நீ பாதிக்கப்பட்டிருக்க, உன்னுடைய செல்வங்களை எல்லாம் இழந்து, நாட்டை இழந்து, இன்னொரு நாட்டில் போய் வேலையை பார்க்குற அளவுக்கு வந்துட்டு இல்லையா? எப்போ நீ இங்கே வந்து இந்த தாண்டி மரத்தினுடைய நிழலை, அந்த காற்றை சுவாசிச்சுட்டியோ, தாண்டி மரத்தை ஒரு முறை சுற்றி வந்துட்டியோ, இனி உன்னிடமிருந்து நான் விலகி விடுவேன் அப்படின்னு சனீஸ்வரன் அருள்பாலிக்கிறார். நலமகாராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. இது என்ன மரம்னே தெரியாம நாம வந்தோம் அப்படின்னு சொல்லி. அப்போ சனீஸ்வரன் சொல்றார், இந்த தாண்டி மரத்திற்கு என்னுடைய தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை விளக்கக்கூடிய, காப்பாற்றக்கூடிய வலிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி சனீஸ்வர பகவான் அந்த நிமிஷத்திலிருந்து நலமகாராஜா கிட்ட இருந்து விலகுறார். பிறகுதான் அவருடைய அந்த 7.5 சனிங்கிறது முடிஞ்சு அவருக்கு நல்ல காலம் பிறக்குது. இது அப்போ புராண காலத்தில் நடந்தது. அதன் பிறகு அந்த மரம் கால ஓட்டத்தில் பட்டு போய் அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் கலிகாலத்தில் நம்முடைய சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் இதை தன்னுடைய மெய்ஞானத்தினால் உணர்ந்து மலை மேலே இருந்து, குடுமியான் மலை மேலே இருந்து அதை பார்த்து இப்போ அந்த மரத்தினுடைய பொந்துக்குள்ள தவம் செய்கிறார். தவம் செய்து அவர் எழுந்து வெளியில வருகிறார். இந்த மரம் தளிர்த்து பெருசாக வருகிறது. அப்பேற்பட்ட தாண்டீஸ்வரம் என்பதும் வாதிரிப்பட்டியிலிருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இன்னைக்கும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலமாக இருக்கு. சுவாமிகளுடைய பிறந்த நட்சத்திரமாகிய ஆயில்யத்திலையும், அவர் முருகனிடம் சித்தி அடைஞ்ச பரணி நட்சத்திரத்திலையும், அங்கே பௌர்ணமி, அமாவாசை போன்ற மற்ற திதிகள்ல எல்லாமும் கூட அன்னதானம் எல்லாம் பிரமாதமா நடந்துட்டு இருக்கு. இது சத்ருசம்ஹாரமூர்த்தி சுவாமிகளுடைய 3ஆம் படை வீடு. தொடர்ந்து அடுத்த படை வீட்டை பத்தி சிந்திக்கலாம்.